தொலைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். வடகொரியா, ரஷ்யா போன்ற சர்வாதிகார நாடுகள்லாம் குடிமக்களுடைய மொபைல் போன்ல அரசாங்கத்தோட ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலமா அந்த குடிமக்கள் எல்லாரும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போன்ற ஒரு சிஸ்டம் நம்மளோட இந்தியாவில் வரதா சொன்னா அந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த தகவலோட பின்னணி குறித்து தான் இந்த காணொலியில முழுசா தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட இந்தியாவில் ஒரு தரப்பினர் விலை உயர்ந்த அதிக பிரைவசி இருக்கக்கூடிய மொபைல் போன்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டினாலும், மற்றொரு தரப்பினர் செகண்ட் ஹேண்ட்ல கம்மி விலைக்கு கிடைக்கக்கூடிய மொபைல் போன்களை வாங்குறதுக்கு அதிக அளவுல ஆர்வம் காட்டுறதுனால, இந்தியாவுல இந்த செகண்ட் ஹேண்ட் போன் சந்தை ஒரு பெரிய விஸ்வரூபமா உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு பிளாக் மார்க்கெட்டா வந்திருக்கு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த சைபர் குற்றங்கள்லாம் மக்கள் மாற்றுறதுக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் போன் சந்தையும் ஒரு கருவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதன் மூலமா போலி ஐஎம்இஐ நம்பர்கள் உருவாக்கப்படுது. அதனால இப்போ ஒரு போன் தொலைஞ்சது அப்படின்னா அந்த போனை ட்ராக் செய்து காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமா இருக்கிறது அந்த ஐஎம்இஐ நம்பர் தான். ஆனா இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததோட விளைவா அந்த ஐஎம்இஐ நம்பரை போலியா மாற்றக்கூடிய நிறைய ஹேக்கர்ஸ் உருவாக்கி இருக்கிறதுனால அதுவும் ஒரு சிரமமான விஷயமா காவல்துறைக்கு இருக்கு. இந்த போலி ஐஎம்இஐ நம்பர் எல்லாம் மாத்தினா கூட காவல்துறை எளிதில் அந்த போனை கண்டுபிடிக்கிறதுக்கான சில நடவடிக்கைகளை எடுக்கணும். சைபர் குற்றங்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனோட ஒரு விளைவா சஞ்சார் சாத்தி அப்படின்ற ஒரு செயலியை அந்த ஆப்பை அனைத்து போன்களிலும் கட்டாயமாக்கணும் அப்படின்னு மத்திய அரசால அந்த ஒரு ஆப்பை உருவாக்கி இருக்காங்க. அந்த ஆப் இதுவரைக்கும் போன் யூஸ் பண்ற எல்லாருடைய போன்லயும் ஒரு அப்டேட் மூலமா அது பதிவிறக்கம் செய்யப்படும். அதுக்கப்புறமா புதுசா போன் வாங்கக்கூடிய பயனாளர்களுக்கு அந்த ஆப் நிறுவனமே அதுல கட்டாயமா அந்த ஆப்பை வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மத்திய அரசு அந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதை தொடர்ந்து இந்த அறிவிப்புக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்தாலும் அதிக அளவிலான எதிர்ப்புகள் கிளம்ப தொடங்குது. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துடைய ஒரு ஆப் கட்டாயமா ஒரு குடிமக்களோட போன்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம ஓபன் பண்ணும்பொழுது லாகின் பண்ணும்போது அதுல நிறைய அந்த அலோவ்ஸ் எல்லாம் கேட்கும். என்னன்னா சில பெர்மிஷன்லாம் நம்ம கொடுத்து ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ நீங்களே இப்போ ஒரு புதுசா ஒரு ஆப் ஓபன் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த ஆப் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கேலரியை ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, உங்களுடைய கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணலாமா, கால் ரெக்கார்டிங் ஆக்சஸ் பண்ணலாமா, நிறைய அலோவ்ஸ் கேட்கும். அதற்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுத்து உள்நுழையும் போதுதான் அந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தக்கூடிய சூழல் அமையும். அதே போல இந்த ஆப்பும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய கால் ரெக்கார்டிங், டாக்குமெண்ட்ஸ், ஜிபிஎஸ், மெசேஜஸ் போன்ற எல்லா அம்சங்களையும் அதற்கு ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்த முடியும். இப்படி இருக்கிறதுனால இது தனி உரிமை சுதந்திரத்தை, தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கும். ஒரு போன் யூஸ் பண்றவங்க அந்த போன்ல பல விஷயங்கள் வச்சிருப்பாங்க, தனிப்பட்ட தகவல்களை திரட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திருடுவது போல இருக்கும். அவங்களோட தனி உரிமை பிரைவசியை பாதிக்கும். விலை உயர்ந்த போன்கள் எல்லாம் வாங்குறதே பிரைவசி அதிகமா இருக்கணும்ட்டு தான் ஐபோன் போன்ற போன்கள் எல்லாம் வாங்குறாங்க. இப்போ அரசாங்கமே இப்படி பண்றது மக்களுடைய பிரைவசியை பாதிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. குறிப்பா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதுல பிரியங்கா காந்தி அவர்களும் இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடும் ஒரு சர்வாதிகார நாடா மாறிக்கிட்டு வருது. சைபர் குற்றங்களை தடுக்கிறதுலாம் அவசியம் தான். ஆனா ஒரு மனிதரின் தனி உரிமை வரம்பை பாதிக்கிற செயலா அது அமையக்கூடாது அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து தேசிய காங்கிரசின் பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய வேணுகோபால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பிரைவசியை பாதிக்கக்கூடியது, தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம் இது. என்னன்னா அரசியல் அமைப்புல அரசியலமைப்பு சட்டத்துல தனி உரிமை, ஒரு மனிதனின் தனி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே மீறக்கூடிய ஒரு செயலா இந்த ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஞ்சார் சாத்தி ஆப்க்கு நிறைய பேரும் அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் சைட்ல இருந்தும் போனை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் சைட்ல இருந்தும் நிறைய எதிர்ப்புகள் இதற்கு கிளம்புது. என்னன்னா போனை உற்பத்தி செய்யக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பயனாளர்கள், வாடிக்கையாளர்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த போன் பிரைவசி அதிகம் இருக்கக்கூடியது, உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் அதிக அளவுல இதுல பாதுகாக்கப்படுது அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தான் அந்த மக்களுக்கு நாங்க கொடுக்கிறோம், பயனாளர்களுக்கு கொடுக்கிறோம். ஆனா அதுவே பாதிக்கப்படும் பொழுது இது எங்களுடைய பயனாளர்களின் பிரைவசியை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னா ஆப்பிள் நிறுவனத்திடம் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஆப்பிள் நிறுவனத்திடம் கேட்கும் பொழுது அதற்கு ஆப்பிள் நிறுவனம் அது எங்களுடைய வாடிக்கையாளரின் பிரைவசியை பாதிக்கும்,
இந்த தகவல நாங்க குடுக்கக் கூடாது. இது எங்க தொழில் தர்மத்திற்கு எதிரானது அப்படின்ற மாரி அவங்க தகவலை தர மறுத்திருந்தாங்க. அதேபோல ஒவ்வொரு வாடிக்கையாளரின் அந்த தனி உரிமை பிரைவசியை பாதுகாக்க வேண்டியது அந்த ஃபோன் நிறுவனத்தோட தலையாய கடமையா இருக்கிறதுனால, அந்த ஃபோன் நிறுவனங்களும் இதற்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சதுனால, நம்மளுடைய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல பேசும்பொழுது இதற்கு ஒரு விளக்கம் குடுக்குறாரு. அந்த விளக்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டுல நடக்கக்கூடிய சைபர் மோசடிகளை தடுப்பதற்காக தான் இப்படி ஒரு முயற்சி. இது மக்களை பாதுகாக்குவதற்கான ஒரு முயற்சி தான். இது மக்களுடைய தனி உரிமையும், பிரைவசியும் பாதிக்கிறதற்காக, அவங்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கான முயற்சி கிடையாது. இது கட்டாயம்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா எதிர்ப்புகள் அதிகரிக்க தொடங்குனதுனால இதை வந்து நாங்க வாபஸ் பெறுறோம். இது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம். நீங்க சைபர் மோசடிகளால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு யார் விரும்புறீங்களோ, விழிப்புணர்வு இருக்கிறவங்க இந்த ஆப்ப நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது கட்டாயம் கிடையாது. மேலும் இதற்கப்புறம் இந்தியாவுல விற்பனைக்கு வரக்கூடிய அனைத்து மொபைல்களிலும் அந்த மொபைல் நிறுவனங்கள் இந்த ஆப்ப கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொன்னதையும் நாங்க வாபஸ் பெறுறோம். அது கட்டாயம் கிடையாது அப்படின்ற ஒரு விளக்கத்த குடுத்திருக்காங்க. இப்பதான் பலருக்கும் வந்து அப்பாடா! அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. ஏன்னா, ஒரு ஃபோன் மூலமா நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட என்ன பேசுறோம் அப்படின்ற விஷயத்த அரசாங்கம் கண்காணிக்குது அப்படின்னா, நிச்சயமா அது வந்து மற்றவங்களுடைய பிரைவசிய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும்னு பலரும் கருதிய நிலையில மத்திய அரசோட இது போன்ற ஒரு விளக்கம் பலருக்கும் நிம்மதி பெருமூச்சை உருவாக்கி இருக்கு. இந்த சஞ்சார் சாத்தி ஆப் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இதே போன்ற மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.